Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்ப்போம். Friends, இந்த பொடிமாஸ் வந்து ஆனியனும் போட்டு செய்யலாம், ஆனியன் இல்லாமயும் செய்யலாம். ஆனியன் வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, நம்ம ஃபர்ஸ்ட் முட்டை பொடிமாஸுக்கு நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டையை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா முட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 முட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம சேனலில் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லா ரெசிப்பியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஷ்ஷில் எதனா டவுட் இருந்ததுன்னா நம்ம வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு என்னத்துக்கு இப்போ ஆட் பண்ணுறோன்னா, நீங்கள் ஆனியன்லாம் போட்டு அப்புறம் கடாயில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அங்கங்கே தங்கிடும், உப்பு சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் முட்டை பீட் பண்ணும் போதே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த உப்பு வந்து ஈக்குவலாக பரவிடும். அதனால் கரெக்டாக ஈக்குவலான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு உப்பு முட்டை கூட கலந்துடுச்சுன்னா. அதனால் உப்பை இப்பயே கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு போட்டுக்கிறேன், நீங்கள் சால்ட் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். முட்டை பொடி மாஸுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி. அடுத்து அரை பச்சை மிளகாவை வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு மிளகாவை கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொடி மாஸுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறீங்களோ எல்லாமே ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து முட்டை பொடி மாஸ் வந்து நல்லா சூப்பராக டெக்ஸ்டர் வரும். இப்போ ஆனியனை வந்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா சுருண்டு வரணும் வெங்காயம், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா போட்ட பிறகு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகணும். அடி பிடிக்காத நீங்கள் குக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 5 முட்டை உப்பு கலந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா கூட. இப்போ மீடியம் ஃப்ளேம் செட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணவுடனே மீடியம் ஃப்ளேம் செட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா முட்டை வந்து நல்லா சுருண்டு வரும் மிக்ஸ் ஆகி. நீங்கள் அடி பிடிக்காத நல்லா அடியில் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடணும். பாருங்கள், வீடியோவில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கு தான் கொஞ்சம் வீடியோ இந்த லென்த்து மிக்ஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டிருப்பேன். நல்லா பாருங்கள், அப்படியே லேயராக பிரியுது முட்டை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் கூட செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு முட்டை. அடி பிடிக்காத நல்லா கலரி விட்டுக்குங்க.
கடாயை ஆடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு துணியில் கடாயை பிடிச்சிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் இந்த பதம் வந்தோடனே நீங்கள் லோ ஃப்ளேம் செட் பண்ணிக்கணும். இந்த பதத்தில் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்ச வாசனை வரும். அதனால் லோ ஃப்ளேம் செட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதனால தான் இந்த மிக்ஸ் பண்ணுற வீடியோ மட்டும் லென்த்தாக போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முட்டை பொடி மாஸை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் மற்ற வீடியோவெல்லாம் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் உடனே கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.